இரண்டாம் உலக போர் எந்த அளவுக்கு கொடூரமானதா இருந்ததோ அதே அளவுக்கு பல நம்ப முடியாத நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் கண்டுபிடிப்புகளையும் கொண்டதா இருந்ததுங்கிறது உண்மையான ஒண்ணுதான். அப்படி இரண்டாம் உலக போரை பத்தி உங்களுக்கு பெரும்பாலும் தெரியாத சில பிரமிக்க வைக்கிற உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். The Amber Room. இரண்டாம் உலக போர் சம்பந்தப்பட்ட புதிரான ஒரு மர்மம் தான் இந்த ஆம்பர் ரூம். கிபி 1701 வருஷம் ஜெர்மனியோட பெர்லின் நகரத்து அரண்மனையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆம்பர் ரூம். கிட்டத்தட்ட 7 வருஷம் கட்டப்பட்ட அந்த அறைய ஆடம்பரத்தோட வெளிப்பாடா ஆம்பர்ங்கிற ஒரு வகையான மரப்பலகையை யூஸ் பண்ணி அதுல தங்க இலைகளும் கண்ணாடிகளும் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறையா அதை 18ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1716 வருஷத்துல ஒரு நாள் ரஷ்யாவோட முதலாம் பியோத்தர்னு அழைக்கப்பட்ட மன்னர் பெர்லினுக்கு வந்து இந்த ஆம்பர் அறையை பார்வையிட்டு வியந்து போனதுனால அப்ப இருந்த பிரிஷியான் அழைக்கப்பட்ட போலந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பகுதிகளாண்ட மன்னர் அந்த அறையை அவருக்கே பரிசாவும் கொடுத்திருக்காரு. அதனால அந்த ஆம்பர் அறையோட சிற்பங்களும் பாகங்களும் கலற்றப்பட்டு அதை ரஷ்யாவுக்கே கொண்டு போயிருக்காங்க. அங்க கொண்டு போனதும் அதை ரஷ்ய அரச குடும்பத்தோட கோடைகால வசிப்பிடமான கேத்ரின் அரண்மனையில பொருத்தி அந்த ஆம்பர் ரூமை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு இரண்டாம் உலக போர் உருவான போர் ஹிட்லரோட நாஜி ஜெர்மானிய படைகள் சோவியத் யூனியனுக்குள்ள புகுந்திருந்த சமயத்துல இந்த ஆம்பர் ரூமை பத்தி கேள்விப்பட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு அந்த ரூம்ல இருந்த பொக்கிஷங்களை கலட்டி எடுத்து மறுபடியும் ஜெர்மனிக்கே அனுப்பி வச்சிருந்தது. அங்க அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் கோனிஸ்பெர்க்ங்கிற கோட்டையில கொஞ்ச காலத்துக்கு பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனா இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆம்பர் ரூமோட விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. ஆனாலும் இழந்த பொருளை மீட்டெடுக்கிற நோக்கத்துல 1979 வருஷம் சோவியத் கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னா ஆம்பர் ரூமை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ற முயற்சியில் இறங்கி 40 பேர் அடங்கின ஜெர்மானிய சிற்ப கலைஞர்களை கூட்டிட்டு வந்து சுமார் 24 வருஷங்கள் வேலை செஞ்சு கடந்த 2003 வருஷம் அதே கேத்ரின் அரண்மனையில புது ஆம்பர் ரூமை மறுபடியும் ரீஓபன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் காணாம போன அந்த ஒரிஜினல் ஆம்பர் ரூமோட பொக்கிஷங்கள் மட்டும் என்னாச்சுங்கிற விவரத்தை இன்னமும் கண்டுபிடிக்கவே முடியல. யமாஷிட்டாஸ் கோல்ட். இரண்டாம் உலக போரோட இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மங்கள் ஒன்றுதான் இந்த யமாஷிட்டாஸ் கோல்ட். இரண்டாம் உலக போர்ல பிலிப்பைன்ஸ் படைகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட ஜப்பானிய கமாண்டரான யமாஷிட்டாவால் அழைக்கப்படுற இந்த தங்கம் இரண்டாம் உலக போர் சமயத்துல ஜப்பானிய படைகளால தென்கிழக்காசிய நாடுகளோட பல இடங்கள்ல இருந்து திருடப்பட்டு பிலிப்பைன்ஸோட வெவ்வேறு நகரங்கள்ல இருக்கிற குகைகள் மற்றும் சுரங்கங்கள்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதா இன்னமும் சொல்லப்படுது. உலக போர் முடிவுக்கு வந்ததும் பிலிப்பைன்ஸ்ல இருந்து அத்தனை தங்கத்தையும் மீட்டு எடுத்துக்கிட்டு ஜப்பானுக்கு திரும்பி போறதுதான் ஜப்பானிய படைகளோட திட்டமாவும் இருந்தது. ஆனா போரோட போக்கு அப்படியே ஜப்பானுக்கு எதிராக திரும்பிட்டதுனால மறைச்சு வைக்கப்பட்ட அவ்வளவு தங்கமும் ரெக்கவர் ஆகாம இன்னமுமே மறைஞ்சு இருக்கிறதா தான் பலரும் சொல்றாங்க. இருந்தாலும் 1970களில் இந்த தங்க புதையல் விவகாரத்துல ஒரு திருப்பம் ஏற்பட்டிருந்தது. அதாவது பிலிப்பைன்ஸை சேர்ந்த ரோஜலியோ ரோக்சாஸ்ங்கிற நபர் புதையலோட குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் கண்டுபிடிச்சிருந்ததாகவும் ஆனா அந்த புதையலை அப்போதைய பிலிப்பைன்ஸ் பிரசிடென்டா இருந்த ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் தன்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. வழக்கம் தொடரப்பட்டிருந்தது. ஆனா இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமா மறுத்திருந்தாரு பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட். அது மட்டுமல்ல, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 1992 ஃபெர்டினாண்ட் மார்கஸோட மனைவியான எமெல்டா மார்கஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய கணவர் இன்னைக்கு பெரும் பணக்காரரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே யமாஷிட்டாவோட தங்கம் தான் சொல்லி இருந்திருக்காங்க. சோ முன்னாள் பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட்டே கூட அந்த தங்கத்தை அபகரிச்சிருக்கலாம்னு பலராலையும் நம்பப்பட்டது. ஆனா அவர் மனைவி சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததுனால அதுவும் இந்த மறைக்கப்பட்ட தங்கம் பத்தின மர்மத்தை இன்னும் அதிகப்படுத்த தான் செஞ்சது. ஆனா இந்த 6000 டன்கள் எடை கொண்டதா மதிப்பிடப்படக்கூடிய இந்த தங்கம் உண்மையிலேயே இருக்கா, இல்ல வெறும் கட்டுக்கதையா, இல்ல உண்மையில அதிகாரமிக்க மனிதர்களால் அபகரிக்கப்பட்டதான்னு இன்னுமே சரியா தெரிய வரல. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிற புதையல் வேட்டைக்காரர்களை கவர்ந்து இருக்கிற விஷயமா தான் இருந்துட்டு வருது இந்த யமாஷிட்டாஸ் கோல்ட். தி கோஸ்ட் ஆர்மி. பொதுவா போர்னு வந்துட்டாலே அதுல அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் அதுல போர் தந்திரங்கள்ங்கிற விஷயத்தை இன்றியமையாத ஒண்ணுனே சொல்லலாம். அப்படி இரண்டாம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு யூனிக்கான டிசெப்ஷன் ஆபரேஷன், அதாவது போர் தந்திர முறை தான் இந்த கோஸ்ட் ஆர்மி. இரண்டாம் உலக போர்ல மிகப்பெரிய அலை பவரான அமெரிக்கா ஜெர்மன் படைகளை திசை திருப்ப போலியான போர் தளவாடங்களையும் ரேடியோ ரிப்போர்ட்ஸையும் வேற சில உண்மைன்னு நம்ப வைக்கிற மாதிரியான போர் தந்திர நடவடிக்கைகளையும் ஈடுபட்டாங்க. அதுக்காக தேர்ந்த நடிகர்கள், ஆர்கிடெக்ட்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாம் கூட பயன்படுத்தி இருந்தது அமெரிக்கா. கோஸ்ட் ஆர்மின்னு அழைக்கப்பட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேச நாட்டு படைகள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு போர் தளவாடங்களோட காத்திருக்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குவாங்க. ஜெர்மன்ஸோட அட்டென்ஷனை திசை திருப்ப ரேடியோ மூலமா நிறைய படைகள் இருக்கிறதாவும் இதுவரைக்கும் இந்த பகுதியில இத்தனை பேர் அழிக்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு போலியான தகவலையும் பரப்புவாங்க. ஃபேக்கான டேங்கர், ஏர்கிராஃப்ட், பில்டிங்ஸ்னு சொல்லி பார்க்க ஒரிஜினல் மாதிரியே உருவாக்கப்பட்டு எதிரி நாட்டு படைகளோட கண்ணுல படுற மாதிரி அதுங்கெல்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கும். பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் வச்சு நிறைய பேர் சண்டை போடுற மாதிரியும் துப்பாக்கி வெடிக்கிற மாதிரியும் குண்டுகள் வெடிக்கிற மாதிரியும் அதோட சத்தங்களை பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. கூடவே ரேடியோ வழியா நிறைய போலியான தகவல்களும் டிரான்ஸ்மிட் பண்ணப்படும். இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் குழம்பி போன பல எதிரி நாட்டு படைகள் பின்வாங்கும். ஆனா உலக போர்ல அமெரிக்கா பயன்படுத்தின இந்த தந்திரங்கள் 1990களில் தான் வெளி உலகத்துக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருந்தது.
தி எனிக்மா மெஷின். இன்னைக்கு ஒரு நாட்டோட ராணுவம் பரிமாறிக்கிற ரகசிய தகவல்களை மற்ற எதிரி நாடுகளோ இல்ல தீவிரவாதிகளோ இடைமறிச்சு தெரிஞ்சுக்காம இருக்க எத்தனையோ விதமான என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் மெத்தட்ஸ் வந்தாச்சு. ஆனா இரண்டாம் உலக போர்லயே தான் அனுப்புற ரகசிய தகவல்கள் எதிரி நாட்டுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட ஜெர்மனி பயன்படுத்திட்டு வந்தது. அதுக்காக உபயோகப்படுத்தப்பட்டதுதான் இந்த எனிக்மா மெஷின். ஆர்தர் ஸ்கர்பியஸ்ங்கிற ஜெர்மன் என்ஜினியரால 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இது தொடக்கத்துல வணிக ரீதியா தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா செக்யூரான கம்யூனிகேஷன் வேணுங்கிறதுக்காக பின்னாட்கள இரண்டாம் உலக போர்ல ஜெர்மன் மிலிட்டரியில இந்த எனிக்மா மெஷினை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பயன்படுத்தி எந்த ஒரு எழுத்து அல்லது எண் வடிவிலான தகவல்களையும் டைப் பண்ணி அனுப்பினாலும் அது என்ன வார்த்தைகள்னு இடைமறிச்சு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு கடினமான அடிஷனல் லேயரை இந்த மெஷின்ல செட் பண்ணி இருந்தாங்க ஜெர்மானியர்கள். இந்த கிரிப்டோகிராபிக் சீக்ரசியை பயன்படுத்தி ஜெர்மனி நிறைய இடங்கள்ல வெற்றியும் அடைஞ்சிருந்தது. இருந்தாலும் அமெரிக்கா வீசின அணுகுண்டு மொத்த இரண்டாம் உலக போரையும் முடிச்சு வச்சு ஜெர்மனியவும் மண்ணக்கவ வச்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி கிட்ட இருந்த நிறைய எண்ணிக்கையிலான எனிக்மா மெஷின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு அதுங்களை நிறைய நாட்டு மியூசியம்ஸ்ல காட்சி பொருளா வச்சிருக்காங்க. தி நாசி பெல். ஹிட்லரோட நாஜி படைகள் போர்களை ஜெயிக்க படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் மட்டுமில்ல அமானுஷ்யமான மற்றும் விசித்திரமான விஷயங்கள் மேலேயுமே கூட நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதுல குறிப்பிடும்படியான ஒரு மர்மம் தான் டைக்ளோக்னு அழைக்கப்பட்ட இந்த நாசி பெல். கோயில் அடிக்கிற மணி மாதிரியே இருக்கிற இதை மையப்படுத்தி 1940களில் டைக்ளோக்னு ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் SS ஜெனரல் ஹாம்ஸ் கேம்லர்ங்கிறவர் தலைமையில செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஜெர்மனியோட சர்வாதிகாரியான ஹிட்லர் போலண்ட்ல இருக்கிற வென்சஸ்லாஸ் மைண்ட்ல வச்சு இந்த பெல் மாதிரியான ஆப்ஜெக்ட் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினதா சொன்னாலும் உண்மையில இது பத்தின தெளிவான விவரம் உலக போர் நடந்த அந்த காலகட்டத்திலேயே யாருக்கும் தெரியாது. கடந்த 2000ஆம் வருஷத்துல தான் The Truth About the Wonder Weaponங்கிற பேர்ல நாசி விஞ்ஞானிகளால வடிவமைக்கப்பட்ட The Bellனு சொல்லி The Hunts for Zero Pointங்கிற புத்தகத்துல ஒரு விஷயமா வெளியே வந்திருந்தது. அந்த அளவுக்கு இந்த பெல் ப்ராஜெக்ட் அந்த காலகட்டத்திலேயே ரொம்பவும் சீக்ரெட்டா வச்சிருந்திருக்காங்க ஜெர்மானியர்கள். அதனால இது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான விவரம் 100% தெரிய வரலனாலும் இது பத்தி ஓரளவுக்கு சொல்லப்படுற விஷயங்கள் என்னன்னா ஹெவியான மெட்டலால உருவாக்கப்பட்ட இந்த பெல் 2.7 மீட்டர் உயரமும் 1.5 மீட்டர் விட்டமும் கொண்டதா இருந்ததுன்னு அந்த பெல்லுக்குள்ளார சீரம் 525ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபில் பண்ணி வச்சிருந்ததாகவும் வயலட் கலர்ல ஹை ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜியை கொண்டதா இருந்ததை வச்சு நாசி விஞ்ஞானிகள் ஆன்டி கிராவிட்டி ரிசர்ச் பண்ணதாகவும் டைம் டிராவல் பண்ண ட்ரை பண்ணதாகவும் அட்வான்ஸ்டு ப்ரொபல்ஷன் சிஸ்டமாகவும் பார்ட்டிகல் ஆக்சலரேட்டராகவும் பயன்படுத்தினதாகவுமே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையா இல்ல வதந்தியாங்கிறது தான் சரியா தெரியல. இது தவிரவும் இதை நேரில் பார்த்ததா சிலர் சொன்னதாகவும் சில தகவல்கள் இருக்கு. அது என்னன்னா எப்பவெல்லாம் இந்த டைக்ளாக் ஆக்டிவேட் பண்ணப்படுதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரேடியேஷன் எனர்ஜி வெளியாகி அப்பவெல்லாம் அங்கிருந்த சயின்டிஸ்டுகளையும் என்ஜினியர்ஸையுமே உடல் அளவுல பாதிச்சு மரணத்தையுமே கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இப்படி இந்த நாசி பெல் பத்தி சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமானதாகவும் பயங்கரமானதாவே இருந்தாலும் இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னதான் இருக்கு. Wreckage of the USS Indianapolis. செகண்ட் வேர்ல்ட் வார் கடைசி கட்டத்தில் இருந்தப்போ கடல்ல மூழ்கி போன இந்த USS இந்தியானாபோலிஸ் போர்க்கப்பலோட அழிவு அமெரிக்க கடற்படை வரலாற்றிலேயே கடல்ல மூழ்கி போன ஒரு கப்பல்னால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு நிகழ்வா மாறி போயிருந்தது. ஜூலை 1945ஆம் வருஷம் உலக போர்ல முதலா பயன்படுத்தப்பட்ட அணு ஆயுதமான லிட்டில் பாய்ங்கிற அணுகுண்டுக்கு தேவையான யுரேனியம் உள்ளிட்ட மத்த முக்கியமான விஷயங்களை டெனியன் கடற்படை தளத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு பிலிப்பைன்ஸுக்கு ரிட்டர்ன் ஆன சமயத்துல எதிர்பாராத விதமா ஜப்பானிய கடற்படையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்னால டர்பிடோவால தாக்கப்பட்டு 12 நிமிஷத்திலேயே முற்றிலுமா கடல்ல மூழ்கி போனது இந்த USS இந்தியானாபோலிஸ். ஜூலை 30, 1945 அன்னைக்கு நடந்த இந்த தாக்குதலப்போ மொத்தம் 1200 க்ரூ மெம்பர்ஸோட பயணம் செஞ்ச இந்த கப்பல்ல இருந்து வெறும் 316 பேர் மட்டும் தான் உயிர் பழிச்சாங்க. மத்த எல்லாருமே டீஹைட்ரேஷன் சுறாமின் தாக்குதல்னு சொல்லி உயிரிழந்து போனாங்க. அதுக்கப்புறம் 70 வருஷங்களாகியும் கடல்ல மூழ்கி போன அந்த கப்பலை யாரும் ரெக்கவர் பண்ணவே இல்லை. கடைசியா கடந்த 19 ஆகஸ்ட் 2017ஆம் வருஷம் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்டோட கோ ஃபவுண்டரான பால் ஆலனால நிதி உதவி செய்யப்பட்டு பிலிப்பைன்ஸ் கடல்ல 18,000 அடி ஆழத்துல தரை தட்டி கடந்த சதஞ்சு போன இந்த கப்பலை கண்டுபிடிச்சு எடுத்திருந்தாங்க. இப்படி இரண்டாம் உலக போர்ல நிகழ்ந்த ஒரு ஐகானிக்கான ஷிப் பிரேக்காவே அமைஞ்சிருந்தது இந்த சம்பவம். The Nazi Gold Train. இரண்டாம் உலக போரோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான மர்மம் தான் நாஜி படைகளால மறைக்கப்பட்ட ஏராளமான பொக்கிஷங்களோட கிளம்பி போன இந்த தங்க ரயில். 1945ல இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனி தோத்து போய் போர் முடிவுக்கு வர கடைசி கட்டத்துல ஐரோப்பாவில பல பகுதிகளையும் ஆக்கிரமிச்சு அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்களையும் கலைப்பொருட்களையும் தங்கத்தையும் ஒரு ரயில ஏத்தி தென்மேற்கு போலந்து நோக்கி அனுப்பி வச்சிருக்கு ஜெர்மனியோட நாஜி படை. ஆனா அந்த ரயில் போலந்து கடையில இருந்த ஒரு டனல் குள்ளார நுழைஞ்சதும் மாயமா மறைஞ்சு போனதாகவும் அல்லது நாஜி படைகளால அங்க இருக்கிற சுரங்க பகுதிகளுக்குள்ளார அந்த ரயில்ல கொண்டு போன தங்க புதையல்கள் மறைக்கப்பட்டதாகவுமே சொல்லப்படுது. அவுல் மவுண்டன்ஸ்ல மறைக்கப்பட்டதாகவும் மறைஞ்சு போனதாகவும் சொல்லப்படுற இந்த மர்மமான தங்க ரயிலை தேடி பின்னாட்கள் பனிப்போர் காலகட்டம் தொடங்கி பல வருஷங்களா புதையல் வேட்டைக்காரங்க தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு தடயமும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. கடைசியா கடந்த 2015ஆம் வருஷம் 2 போலந்து நாட்டை சேர்ந்த மனிதர்கள் தரையில ஊடுருவக்கூடிய ரேடாரை பயன்படுத்தி நாங்க தங்க ரயில் மறைஞ்சிருக்கிற அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி பரபரப்பை கிளப்பவே அந்த செய்தி மறுபடியும் உலக அளவுல ஒரு பரபரப்பு உண்டாக்கி போலந்து நாட்டு ராணுவமும் அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார்
தனியார் நிதி உதவி பெற்ற ஆட்களும் சேர்ந்து அந்த பகுதியில அகழ்வாராய்ச்சியில இறங்கினாங்க. ஆனாலும் கடைசியில மிஞ்சினது என்னவோ மறுபடியும் ஏமாற்றம் தான். ஏதோ ஒரு சாதாரணமான இயற்கை புவியியல் அமைப்பு தான் ரயில் மாதிரி வித்தியாசமான ஒரு தோற்றத்தை ரேடார்ல காட்டி கொடுத்திருக்கு. இப்படி பல வருஷங்களா இந்த தங்க ரயில் பத்தின மர்மம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறதுனால இந்த நாஜிக்களோட கோல்ட் ட்ரெயின்ங்கிற விஷயமே ஒரு கட்டுக்கதை தான் சொல்றவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் இரண்டாம் உலக போரோட தொடர்பு கொண்ட இந்த புதையல் மர்மம் இன்னைக்கும் மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படாத ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது. ஹிட்லர்ஸ் ஃபியூரர் பங்கர் பெர்லின் நகரத்தோட இதய மாதிரியான பகுதியில் ஆழமான அண்டர் கிரவுண்ட்ல தான் அமைஞ்சிருந்தது ஜெர்மனியோட முன்னாள் சர்வாதிகாரியான ஹிட்லரோட ரகசிய பங்கர். ஃபியூரர் பங்கர் அழைக்கப்பட்ட இந்த இடம் தான் ஹிட்லர் தன்னோட இறுதி நாட்கள்ல வாழ்ந்த இடம். நிறைய அறைகளோடையும் எல்லா விதமான வசதிகளையும் கொண்டிருந்த இந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் ரூம், பிரைவேட் டாக்டர் ஆபீஸ், கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம்னு எல்லா வசதிகளுமே செய்யப்பட்டிருந்தது. இரண்டாம் உலக போரோட கடைசி கட்டத்துல சோவியத் யூனியனோட ரெட் ஆர்மி பெர்லின் நகரத்தை சுத்தி வளைச்சதும் ஜெர்மனியோட தோல்வி ஏறக்குறைய உறுதியான சமயத்துல ஹிட்லரும் அவரோட மனைவியான ஈவா பிரவுன் அதோட ஹிட்லருக்கு நெருக்கமான சிலரும் இந்த பங்கர் தான் ஒளிஞ்சிருந்தாங்க. ஏப்ரல் 30, 1945 வருஷம் ஹிட்லரும் ஆவா பிரவுனும் தற்கொலை செஞ்சு இறந்து போனதா சொல்லப்பட்ட இடமும் இதுதான். செகண்ட் வேர்ல்ட் வார்ல நேச நாட்டு படைகள் வெற்றி அடைஞ்சதும் இந்த ஃபியூரர் பங்கரும் அவங்க கைக்கு வந்ததோட 1947 இந்த மொத்த பாதாள மாளிகையவும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அந்த பங்கர் இருந்ததுக்கான தடையுமே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல பல அடுக்குமாடி குடியிருப்புகளையும் உணவு விடுதிகளையும் உருவாக்கி மொத்தமா மாத்திருக்காங்க. The Bad Arolsen Archives. இந்த உலகத்துல ஹிட்லருக்கு அப்புறம் இன்னொரு சர்வாதிகாரி பிறக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருந்தது. இரண்டாம் உலக போர்ல நாஜி படைகள் நடத்தின வதை முகாம்களும் அதுல நடந்த கொடுமைகளும் அப்படிப்பட்ட அந்த வதை முகாம் பத்தியும் அதுல வாழ்க்கையை தொலைச்சவங்களை பத்தியுமான மில்லியன் கணக்கான ஆவணங்கள் இன்னைக்கு இந்த ஸ்மால் ஜெர்மன் டவுனான பேட் அரோல்சன்ல தான் பாதுகாக்கப்படுது. இந்த ஆர்கிவ்ஸ்ல வதை முகாம்கள்ல உயிரை விட்டவங்க, தப்பிச்சவங்க, ஃபோர்ஸ்ட் லேபர்ங்கிற பேர்ல கட்டாய வேலைகள்ல ஈடுபடுத்தப்பட்டவங்கன்னு 30 மில்லியன் ஃபைல்ஸ் இருக்கு. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த முகாம்ல இருந்து காணாம போனவங்க யாரையாவது பத்தின விவரங்களை ஒருவேளை அவங்களோட குடும்பம் யாராவது கேட்டு வந்தா அந்த விவரங்களை எல்லாம் தரத்துக்காகவும் நாஜிக்களால துன்புறுத்தப்பட்டவங்களோட தலைவிதியை தெளிவுபடுத்துறதுக்காகவுமே தான் அதை நோக்கமா கொண்டுதான் இந்த ஆவண காப்பகமே உருவாக்கப்பட்டது. 2007 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்படாத இடமா இருந்த இந்த இடத்தை 2007 அப்புறம் இருந்து ஆராய்ச்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு இடமா மாறி இருந்தது. அதோட 2019 இருந்து சுமார் 13 மில்லியன் ஆவணங்களை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி பொதுமக்களுக்கு ஆன்லைன் வழியா கிடைக்கும்படியாகவும் செஞ்சிருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.